மனோரஞ்சிதம், நீங்க எங்க இருந்து வரீங்க? சிம்மக்கல். சரி, நேத்து ஃபர்ஸ்ட் டே வந்தீங்க, இன்னைக்கு செகண்ட் டே. நேத்து ஃபர்ஸ்ட் டே நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. பேசிக். சரி, பேசிக் என்னென்ன சொல்லுங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வண்டியை ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். ஓகே, பேசிக் வந்து என்னென்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. எது பிரேக்கு, எது ஆக்சிலேட்டர், எது சைடு மிரர், அத சொல்லி காட்டுங்க. பிரேக் எது, லெஃப்ட் பிரேக் எது, எது அது லெஃப்ட் பிரேக், இது ரைட் பிரேக். சரி, சைடு மிரர், இது வந்து ஹெட்லைட் பட்டன், இது வந்து இது இண்டிகேட்டர், இது செல்ஃப் பட்டன், இது ஆர்எம். சரி, செல்ஃப் ஸ்டார்ட் எது, ஆக்சிலேட்டர் எது, சரி, ஸ்பீடாமீட்டர் எது, சைடு மிரர் எது, லெஃப்ட் மிரர் எது, ரைட் மிரர் எது. இது லெஃப்ட் மிரர். சரி, ஓகே. எப்பயுமே வண்டியில ஏறி உட்காந்தோடனே சைடு மிரர் பார்த்தா உட்காரணும். சரிங்களா? சைட் ஸ்டாண்ட் எது காட்டுங்க. சைட் ஸ்டாண்ட் எது? மெயின் ஸ்டாண்ட் எது? மெயின் ஸ்டாண்ட் சொல்ல மட்டும் செய்யுங்க போதும். அது கிக் ஸ்டார்ட் எது? ஓகே. பெட்ரோல் எதுல போடணும், அது எப்படி சொல்லிருக்கோம், இதை ஓபன் பண்ணி அந்த இதுக்குள்ள பெட்ரோல் டிக்கி, அதுக்குள்ள நம்ம தேவையானது வச்சுக்கலாம். சரிங்களா? பிரேக்ல எத்தனை விரல் வைக்கணும்? 4 fingers வைக்கணும். சரிங்களா? ஓகேவா? வண்டியில ஏறி உட்காரும் போது எப்படி உட்காருவீங்க? ஸ்டாண்ட் எடுத்து விடுங்க. வண்டி எப்படி நிமிப்பீங்க? ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. வண்டியில ஏறி உட்காரும் போது எப்படி, ஏதாவது எப்படி உட்காருவீங்க? ரைட் கால வந்து ஒரேதா அந்த சைடு போட்டு அது வந்து பிரேக்கை நீங்க பிடிச்சு உட்காந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகேவா? இப்போ உட்காந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, நின்று எப்படி, ஃபர்ஸ்ட் நின்று பேலன்ஸ் பண்றத காட்டுங்க. இப்போ வந்து பேசிக், இது ஃபுல்லா பேசிக். இது தெரிஞ்சாதான் நீங்க வண்டி ஓட்ட முடியும். சரிங்களா? ஹாரன் எங்க யூஸ் பண்ணணும், இண்டிகேட்டர் எங்க போடணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க வண்டி ஓட்ட முடியும். நின்று எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க சொல்லி காட்டுங்க. அதாவது ஒரு கை எப்படி இருக்கணும்? ஒரு கை இந்த எல் ஷேப்ல இருக்கணும், இன்னொரு கை வந்து இந்த பிரேக்ல. இது இந்த சைடு. ஒரு கை நேரா இருக்கணும், ஒரு கை எல்போன் ஷேப்ல இருக்கணும். ரோடு நேரா பார்க்கணும், புஷ் பண்ணி தள்ளணும், நேரா வரணும். சரிங்களா? இது ஒரு வகையான பேலன்ஸ். அடுத்து வந்து இதை வந்து எவ்வளவு நேரம் பண்ணிருக்கீங்க? 2 days. அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து பேலன்ஸ், இன்னைக்கு என்ன பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்து உட்காந்து எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? இது வந்து கொஞ்ச நேரம் பண்ணீங்க நின்று பேலன்ஸ், அடுத்து உட்காந்து பேலன்ஸ் பண்ணீங்க. உட்காந்து பேலன்ஸ் எப்படி பண்ணணும்? ஒரு கால் முன்னாடி, லெஃப்ட் கால் பின்னாடி. இல்ல, ஒரு கால் இந்த தரையில வைக்கணும். ஃபுட்போர்ட்ல கால் வச்சு ஏறக்கூடாது. டைரக்டா எங்கிட்டு வரணும், இந்த சைடு வைக்கணும். கைய வந்து எப்படி பிடிக்கணும்? பிரேக்ல நான் வைக்க கூடாது விரல். இந்த 2 ஹேண்ட் பார்லையும் தான் கை வச்சிருக்கணும். ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணணும், நம்மளுடைய பேலன்ஸை வண்டிக்கு கொடுக்கணும். கொடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அதாவது புஷிங் கொடுக்கணும். சரிங்களா? ஓகேவா? இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணணும். சரி, நிப்பாட்டுங்க. அடுத்த பேலன்ஸ் எப்படி சொல்லி கொடுத்தோம்? 2 பிரேக்கை பிடிச்சுக்கணும். லைட்டா உடம்ப என்ன செய்யணும், பேக்ல சாச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப லெஃப்ட் சைடு ஹேண்ட் பார் சாஞ்சா எந்த சைடு பண்ணுவீங்க? ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும். ரைட் சைடு சாயுதுன்னா பண்ணுங்க, குயிக்கா பண்ணுங்க. குயிக்கா. வெரி குட். அதே குயிக்கா பண்ணணும், நல்லா நிப்பாட்டணும். அவ்வளவுதான். வெரி குட், சூப்பர். இறக்குனா 2 காலையும் இறக்கணும், ஏத்துனா 2 காலையும் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப பேலன்சிங் புரிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ற மெத்தட் எப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல சொல்லுவோம். சரிங்களா? இப்ப இது கம்ஃபர்டபுளா புரியுதா? பேசிக் அண்ட் பேலன்ஸ். ஓகேவா? இப்ப நமக்கு இந்த இது முடிஞ்சு, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். 3rd டே ப்ராக்டிஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரேசிங் க்ளோசிங் எடுத்திருக்கோம், ஏர்ல விட்டு பண்றது, இது ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கோம். ரேசிங்னா இருப்பா ரேசிங்னா எப்படி கொடுக்கணும், ரேசிங் எந்த சைடு, க்ளோசிங் எந்த சைடு? சரி, சரி, இந்த எட்ஜுக்கு நேராக இந்த கை இருக்கணும். சரி, இதுலேருந்து ஒரு பிஞ்சு தான், ஒரு பிஞ்சு தான், இந்த இதுலேருந்து ஒரு பிஞ்சு தான் கூட்டணும். சரிங்களா? ஒரு பிஞ்ச் குறைக்கணும். எந்த லெவல் கூட்டுறீங்களோ அந்த லெவல் குறைக்கணும்.
சரிங்களா? அந்த கையை வந்து டைட்டாக பிடிக்கணும், இடது கையை வலது கையை வந்து கொஞ்சம் லூஸாக பிடிக்கணும். முதுகை வந்து லைட்டாக பேக் சைடு என்ன பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும். ரொம்ப சாயக்கூடாது, லைட்டாக பேக்கில் முதுகை வச்சுக்கணும். அதாவது ரேஸ் பண்ணுறப்ப காலை வந்து கீழே வந்து தூக்கணும். ஏன்னா ரேசிங் கொடுக்குறப்ப நம்ம காலை தூக்குனா தான் நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும், காலை கீழே ஊண்டணும். இதுதான் விஷயம், சரிங்களா? இதை பண்ணுங்கள், ரேஸ் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். ரேஸ் கொடுங்க, பொறுமையாக 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 பொறுமையாக. ரேசிங் க்ளோசிங் நான் சொல்ல சொல்ல பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரேசிங் கொடுங்க, மெதுவாக காலை கீழே வச்சே பண்ணுங்கள். ரேசிங் கொடுங்க, பொறுமையாக ரேசிங் கொடுங்க. பொறுமையாக பொறுமையாக போதும். அடுத்து க்ளோசிங் கொடுங்க. ரேசிங்னா கூட்டணும், க்ளோசிங்னா குறைக்கணும். ரேஸ் பண்ணுறப்ப காலை தூக்கணும், க்ளோஸ் பண்ணுறப்ப இறக்கி வைக்கணும். அப்படி பண்ணுங்கள். ரேசிங் கொடுங்க பொறுமையாக. க்ளோஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ரேஸ் பண்ணுங்கள், ரேஸ் பண்ணுங்கள், பொறுமையாக பொறுமையாக. ரேஸ் பண்ணுறப்ப காலை தூக்குங்க, க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன ஆகணும், க்ளோஸ் பண்ணுறப்ப இது பண்ணணும். இண்டிகேட்டர் இது பண்ணுது பாருங்கள், ஆஃப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஏரில் விட்டு பண்ணுறீங்க. ஏரில் விட்டு பண்ணுறதை எப்படி பண்ணணுன்னா, ஆக்சிலேட்டரை மூவிங் லெவலில் பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சி வச்சுட்டு காலை என்ன பண்ணணும், லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கணும். சரிங்களா? இப்போ அதுதான் பண்ண போகிறீங்க. எங்கே ஆக்சிலேட்டரை பிடிச்சி வைங்க, ஆக்சிலேட்டரை பிடிச்சி வைங்க, பொறுமையாக பிடிச்சி வைங்க, பிடிச்சி வைங்க. பிடிச்சி வச்சு லைட்டாக காலை தூக்குங்க. பொறுமையாக பொறுமையாக. ஆக்சிலேட்டரை இழுத்துடாதீங்க, பொறுமையாக. அவ்வளோதான், போகலாம். போங்க 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 போங்க. வெரி குட், சூப்பர். ஸ்லோ பண்ணி பிரேக் பண்ணி காலை கீழே வைங்க. கண்ணாடியில் கை வச்சு திருப்புங்க. இப்போ வாங்க, நேராக ரோடு பாருங்கள். அவ்வளோதான், ஏரில் விட்டு பண்ணுறாங்க. நேராக ரோடு பாருங்கள், நேராக ரோடு பாருங்கள். நேராக 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 நேராக. வெரி குட், சூப்பர். போகலாம், போங்க போங்க, போகலாம். நேராக பாருங்கள், நேராக. அவ்வளோதான், போங்க. அந்த போஸ்ட்டுக்கிட்ட போய் ஸ்லோ பண்ணி பிரேக் பண்ணி காலை கீழே உண்டுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். வெரி குட், சூப்பர். வாங்க, வரலாம். நேராக ரோடு பாருங்கள். அவ்வளோதான், வெரி குட், சூப்பர். இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணி ஏரில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக ஓட்டிட்டாங்க. சூப்பர்ப்பா, வாங்க, வரலாம். வெரி குட்ப்பா, சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ ஸ்லோ பண்ணி பிரேக். அவ்வளோதான், தடுமாற்றமே வேண்டாம். ஸ்லோ பண்ணி பிரேக், அவ்வளோதான். காலை கீழே ஊண்டிக்கோங்க. பிரேக் பண்ணுறப்ப கால் ரெண்டையும் கீழே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் பண்ணியே காலை கீழே பேலன்ஸ் பண்ணியே டேர்ன் பண்ணுங்க. வாங்க, வரலாம். பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ ஆக்சிலேட்டரில் கை வச்சுக்கோங்க. 2 காலும் தரையில் படுற மாதிரி இருக்கணும் பேலன்ஸ் பண்ணுறப்ப. நேராக ஹெட்டை நேராக வச்சுக்கோங்க. நேராக வாங்க, நேராக பார்த்து வாங்க. வாங்க, வரலாம். வெரி குட்ப்பா, சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இண்டிவிஜுவலாக அழகாக ஹேண்டில் பண்ணி அழகாக பேலன்ஸ் பண்ணி ஏரில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக பண்ணுறாங்க. சூப்பர்ப்பா, சூப்பர். ஸ்லோ பிரேக். வெரி குட். டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ காலை வந்து நீங்கள் வந்து தூக்கி வைக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிடிங்க. பிடிச்சி வச்சு கொடுத்து கொஞ்சம் தூரம் காலை ஏரில் விட்டு அதுக்கப்புறம் தூக்கி பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா? நேராக ரோடு பாருங்கள், ஏரில் விடுங்க. ஏரில் விட்டு தூக்கி வைங்க. அவ்வளோதான், ஹெட் ஆட்டாதீங்க. நேராக 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 ரோடு பார்த்து போங்க. வெரி குட். நல்லா லெஃப்ட்டை கீப்பை பண்ணி போங்க. கீப் லெஃப்ட்டு. ஸ்லோ பண்ணி பிரேக் பண்ணி காலை கீழே கொண்டு வாங்க. ஸ்லோ பிரேக். வாங்க, வரலாம், வாங்க. நல்லா ரேஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி அதுக்கப்புறம் காலை பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். காலை கீழே ஏரில் விட்டு இப்போ தூக்கி வைங்க. தூக்கி வைங்க, பேலன்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், வெரி குட். ஆட்டாதீங்க. காலை ஆட்டாமல் உள்ளே வச்சிங்கன்னா அழகாக பேலன்ஸ் ஈஸியாக இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போ ஸ்லோ பண்ணி பிரேக் பண்ணி 2 காலையும் கீழே கொண்டு வரணும். ஸ்லோ பிரேக். பிரேக் பண்ணக்கப்புறம் தான் 2 காலும் கீழே வரணும். ஓகேவா?